ഋഗ്വേദ ദക്ഷിണായന കടകരവി സംക്രമണ தர்ப்பணம் 16ஆம் தேதி ஜூலை டியூஸ்டே. பாருங்க, தர்ப்பணத்துக்கு வேண்டி நம்ம அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு, அதே மாதிரி அங்கே அമ്മ இருக்காளான பாட்டியோட பேரு கொள்ளு பாட்டி, அந்த பாட்டி. അതായത് നമ്മ ഗോത്രമേ ഒന്ന് ഒരു ബുക്കിൽ എഴുതി വെച്ചുമ്പോൾ അമ്മയില്ലാത്ത പക്ഷം അമ്മയില്ലാത്തവ வந்து അമ്മയുടെ പേര്, അതുമാതിരി അപ്പാട് അമ്മ பாட்டியோட பேரு அப்படி எழுதி வச்சு കഴിഞ്ഞാൽ அதே மாதிரி அம்மாநாத்த கோத்திரம், அதாவது அம்மையோடு அப்பா அம்மாநாத்த கோத்திரத்தை எழுதுறது, மாமாடு கோத்திரம் சொல்லுவோமே அந்த கோத்திரம் எழுதுறது, அந்த 3 பேர்கள் ஜென்ஸோட 3 பேர்கள் எழுதுறது, அதே மாதிரி அவ ஒய்ஃப் லேடிஸோட பேரும் எழுதி வச்சுட்டு കഴിഞ്ഞാൽ தர்ப்பணம் பண்றதுக்கு உங்களுக்கு பெட்டன்னு ஈஸியா இருக்கும். பார்த்து டக்குன்னு வேகம் பண்ணி விடலாம். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் சாதனங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு கூட சொல்லி விடுறேன். ஆദ്യമേ அது செட் பண்ணி வச்சு விடலாம். தர்ப்பணத்துக்கு முன்னாடியே ഒരു ചൊമ്പിലെ ജലം എടുത്ത് വെച്ചുങ്കോ, പഞ്ചപാത്രത്തില് ഉദ്രണയോടുകൂടി വെച്ചുങ്കോ, ജലത്തോടുകൂടി 2 സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, 2 സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ. അതുകൂടാക്കി തർപ്പണം പண்றதுக்கு തട്ടോ താമ്പാളമോ തർപ്പണ പട്ടയോ എടുത്ത് വെച്ചുങ്കോ. ഇതേമാതിരി ഒരു പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 3 പുല്ലോട് പവിത്രം. അതുകൂടാക്കി ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, തർപ്പണം പண்றதுக்கு വേണ്ടി ഒരു കൂർച്ചം. 15 ദർബായ്, 15 കട്ടപ്പുല്ല് എന്ന് പേര്. அந்த கட்டப்புல்ல எடுத்து வச்சுக்கோ, 15 எണ്ണം, 15 நம்பர். அதே மாதிரி ஒரு 1 ரூபி காயின் தத்தத்துக்கு வண்டி எடுத்து வச்சுக்கோ. சும்மா ஜஸ்ட் தத்தம் பண்றதுக்கு அமிர்த அது தத்தம் பண்ண சேஷம் பின்ன அந்த தட்சிணையை உங்களுக்கு வாத்தியாரோட அக்கௌண்ட்லயோ இல்லை டைரக்டாவோ கொடுத்துக்கலாம். பின்ன உங்களுக்கு உட்காரத்துக்கு வேண்டி ஒரு பலகையோ பாயோ மேட்டோ வச்சுக்கோ. கொஞ்சம் வயசானவா காலுக்கு புத்திமுட்டுள்ளவா உட்காரப்பட்டவாள்லாம் ஒரு சேரோ ஸ்டூல்லையோ உட்காந்துங்கோ. എന്നിട്ട് தர்ப்பணம் பண்ணுங்கோ. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துதான் தர்ப்பணங்கள் எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் ஆகும் இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி எடுத்து வச்சுக்கின்ற ஐட்டம்ஸ். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணி வச்சுப்பான்னு கூட சொல்லி விடுறேன். இது வந்து ஒரு 3 தர்பை இந்த நார்த் சைடாக வச்சு விடுறது. அதாவது இது ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த். അടുത്തത് ഒരു 3 ദർബയെ இந்த സൈഡ് സൗത്ത് സൈഡും വെച്ചു വിടുന്നത്. 3 കട്ടപ്പല്ല് എന്ന് പേര്, എല്ലാം 3 നമ്പർ. അതിനുശേഷം இந்த കൂർച്ചത്തെ, അതായത് നുണി വന്ന് എൻഡ് வந்து இங்கே இருக்கும். நுனி வந்து சவுத்து சைடு இருக்கணும். சவுத்து சைடில் வந்து நுனி இருக்கணும். ஒரு 3 தர்பயை ஆசனத்துக்கு வேண்டி இங்க சைடிலே வச்சு விடுங்க. இப்படியாக்கும் தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணி வச்சுக்கின்றது. ആദ്യം ഈസ്റ്റ് ഫേസ് പണി ഉட்கார்ந்து ആചമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ தாமோதர. அந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர வெல்ல போட்டுக்கிறது. ஒரு 3 தர்பை நீங்கள் உட்காந்து கழுவி அங்க கீழே ஆசனமா போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டு கையை தொடச்சு விடுங்க. 3 தர்பை இந்த பவித்திரத்தோடு கூடி விரல்ல இடுக்கி வச்சுங்கோ. அப்படி 2 കൈകളെ മടക്കിയിട്ട് 5 പ്രാവശ്യം നെറ്റിയുടെ ഫ്രണ്ട് ഭാഗത്തിലേ മുട്ടിക്കണം. ശുക്ലാം ഭരതരം വിഷ്ണം ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തകേ. അടുത്തത് പ്രാണായാമം. വിരലാല് മൂക്ക് അമർത്തി പിടിച്ചിട്ട് ഇടത്തെ മുക്കാല് ശ്വാസത്തെ ഉള്ളിൽ കെടുക്കണം. 2 മൂക്കും മൂടിയിട്ട് മന്ത്രത്തെ മനസ്സിൽ ചൊല്ലണം. ഓം ഭോ, ഓം ഭവഃ, ഓം സുവഃ, ഓം മഹഃ, ഓം ജനഃ, ഓം തപഃ, ഓം സത്യം, ഓം തത്സവിതൃവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്സുവഃ. അത് ചൊല്ലണം. എന്താ ഇടത്തെ മുക്കാല എടുത്ത ശ്വാസത്തെ വലത്തെ മുക്കാല കഴുകി വിടുന്നത്. 3 പ്രാവശ്യം വലത്തെ കാത് തുടരണം. ഓം ഓം ഓം. അടുത്തത് സങ്കല്പമാരി കൈകളെ തുടക്കി മേലെ വെച്ചിക്കുന്നത്. ലെഫ്റ്റ് കൈ കീഴ്, റൈറ്റ് ഹാൻഡ് മേലെ വെച്ചിക്കുന്നത്. തുടക്കി മേലെ വെച്ചിക്കണം. മമോപാത്ത സമസ്ത
ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാബലം ചന്ദ്രബലം തഥൈവ വിദ്യാബലം ദൈവബലം തഥൈവ ലക്ഷ്മീപതേഃ അംഘ്രിയുഗം സ്മരാമി അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ഡരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തരശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണൈനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്ധരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനേ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ക്രോധിനാമ സംവത്സരേ ഉത്തരായനെ ഗ്രീഷ്മർദൗ മിഥുനമാസേ ശുക്ലപക്ഷേ ദശമ്യാം പുണ്യതിഥൗ ഭൗമവാസര യുക്തായാം വിശാഖാനക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം ദശമ്യാം പുണ്യതിഥൗ. அண்ணா அடுத்தது பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கணும். பழைய மாதிரி சங்கல்பம் மாதிரியே கைகளை தொடக்க மேலே வச்சுட்டு சொல்லுங்க. நம்ம கோத்திரத்தை, நம்ம என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீவத்ச கோத்திரம்னா ஸ்ரீவத்ச கோத்திரம், ஹரித கோத்திரம்னா ஹரித கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம் தான் பாரத்வாஜ கோத்திரம். அதை சொல்லிங்க. கோத்ராணாம் அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரை சொல்லுங்க. வசுருத்ர ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. നമ്മ ഗോത്രമേതാൻ ഒരുക്കാ കൂടി. கோத்ராணாம் இங்க அம்மை உள்ளவா சொல்லுங்க பிரத்யேகமா. அந்த பாட்டியோட பேரு, அதாவது அப்பாட அம்மையோட பேரு, நம்ம கோத்திரத்தில் உள்ள லேடிஸோட பேரு அப்படியாக்கும் வரும். கொள்ளு தாத்தாவோட வைஃப் அப்படியாக்கும் வரும். அதாவது அப்பாட அம்மை, தாத்தாடு அம்மை, அப்படி அந்த செக்ஷனில் போகும். அப்போ அந்த பேரை சொல்லுங்க லேடிஸோடு. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத்
பிதாமகி, பிதுः பிதாமகி, பிதுः பிரபிதாமகீனாம். അടുത്തത് അമ്മ ഇല്ലാത്തവ ചൊല്ലുമ്പോ അമ്മയുടെ പേര്, അതായത് നമ്മ ഗോത്രത്തിലെ അന്ത ലേഡീസോട് പേരുകൾ 3 ചൊല്ലിയുമ്പോ നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. ഇനി എല്ലാവരും ഇന്ന മന്ത്രങ്ങൾ കണ്ടിന്യൂ പണ്ണുക. അടുത്തത് അമ്മാനാത്ത ഗോത്രം, അതായത് മാമാ ആത്തിലെ ഗോത്രം ചൊല്ലുമില്ല, അമ്മയുടെ ആത്തിലത്തുള്ള ഗോത്രം അന്ത ഗോത്രം ചൊല്ലുമ്പോ ഗോത്രാണാം അന്ത പേരുകൾ, അതായത് അമ്മയുടെ അപ്പ, താത്ത, കൊള്ളുതാത്ത അന്ത വഴിക്ക് 3 പേരുകൾ ചൊല്ലുക. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം. അതേ ഗോത്രം തന്നെ അമ്മാനത്ത് ഗോത്രം. ഗോത്രാണാം അംഗത്തെ ലേഡീസോട് 3 പേരുകൾ, അമ്മയുടെ അമ്മ അപ്പടി പാട്ടി അന്ത ലേഡീസുക്കാണ്. ഇത് താത്താ ചൊന്നമ്മ, അവളുടെ വൈഫ് എന്നർത്ഥം ചുരുക്കത്തില്. അന്ത പേരുകൾ ചൊല്ലുക. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹി മാതുഃ പിതാമഹി മാതുഃ പ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ്യ തൃപ്ത്യർത്ഥം. കടകരവി സംക്രമണ പുണ്യകാലേ വർഗദ്വയ പിതॄന് ഉദ്ദിശ്യ സംക്രമണ ശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. അത് ചെന്ന പറഞ്ഞ அந்த பவித்திரத்தோட கூடி 3 தர்பை அடுக்கி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 தர்பை எடுத்து உங்களோட லெஃப்ட் கை எங்க இருக்கோ அந்த சைடுல போட்டு விடுங்க. பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது பழைய மாதிரி. ஒரு டிராப் ஜலத்தை கையில விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்க. அந்த 1 ரூபி காயின் கையில வச்சுங்க. ஒரு டிராப் ஜலத்தை அந்த 1 ரூபி காயின்ல விடுங்க. மந்திரம் சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. மந்திரத்தை சொல்லுங்க. கடகரவி சங்கிரமண புண்ணியகாலே சங்கிரமண ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்ரததே ஓம் தத்சத். அப்படியே அந்த 1 ரூபி காயின் கீழே வச்சுக்கிறது. இந்த 1 ரூபி காயின் வந்து ஜஸ்ட் தத்தமன் நம்புறேன். சரியான உங்களுக்கு என்ன மனசுக்கு தோன்றோ அந்த தட்சிணையை நீங்கள் உங்க ஆச்சாரியனுக்கு, உங்க வாத்தியாருக்கு நேரிட்டு கொடுக்க முடியுமான கொடுங்கோ, இல்லாட்டா அவருக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கோ. அடுத்தது பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. അടുത്തത് வந்து ஆத்ம பிரதட்சணம் பேரு. நின்னடத்திலே கிளாக் வைஸ்ல 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். பிரதட்சணம் பண்ண முடியாதவா கை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பிரதட்சணம் பண்ணப்பட்டவா ஆத்ம பிரதட்சணம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு எங்கேயாக்கும் போஸ்ட் பண்ணி வைக்கணுமோ வீடியோவை அங்க போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பிரதட்சணம் நமஸ்காரம் எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் அடுத்த மந்திரம் போவாக்கி இருக்கிறது பண்ணி அங்க வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க நமஸ்காரம் பண்ண பின்ன கண்டினியூ பண்ணுங்க. தேவதாபிய பிதൃഭ്യശ്ച மகாயோகிபிய ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிஜ பாபானி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினஷந்தி பிரதக்ஷிண பதே பதே. அப்படியே 3 ஆத்ம பிரதட்சணமான ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விடுங்க. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி அந்த தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்க பழைய இடத்துலயே.
பூணில் வந்து லெஃப்ட், பூணில் வந்து இடம் போட்டுங்கோ. 2 எள்ள கையில வச்சுங்கோ. பாருங்க, எள்ள எடுக்கிறத எப்பயுமே ஒന്നിலே இந்த 2 விரலால தான் எடுக்கலாம், இல்லாட்டா அது கிடைக்காட்டா அந்த 3 விரலால எடுக்கலாம். ஒரு காரணவசாலும் எள்ள இப்படி எடுக்கவே பாங்கிலே. இது ராட்சச முத்திரைன்னு பேரு. இந்த கையா இந்த 2 விரலால எள்ள எடுக்கவே பாங்கிலே ஒரு காரணவசாலும். இப்படி எடுக்கிறதாகும் ഏറ്റവും ശ്രേഷ്ഠം. அப்ப இந்த 2 விரலால பவித்திர விரலும் இந்த கட்ட விரலால எள்ள எடுத்துங்கோ. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு சேஷம் மந்திரம் சொல்ல முடிஞ்ச பின்ன அந்த தாம்பாளத்துல தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துல அந்த எள்ள மறைச்சு போடணும். மந்திரத்தை ஆദ്യം சொல்லுங்க. உஷந்தஸ்த்வா நிதீமஹி உஷந்தஹ சமிதீமஹி உஷன்ன உஷதஹ ஆவஹ பித்ரேன ஹபிஷே அத்தவே ஓம் भूर्भुवस्वरो अस्मिन् कूर्चे मम वर्गद्वय पितॄन् ध्यायामि ஆவாஹயாமி. அது சொன்னார்னா அந்த கையில் இருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுவோம். அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த கூர்ச்சத்துக்கு மேல இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோ. மம வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம் அப்படியே வச்சு விடுங்க. ஒருக்கா கூட எள்ள அந்த கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுங்க. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். பாருங்க, அந்த உத்தரணியை இருக்கு இல்லையா, அந்த உத்தரணியை அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேல வச்சு விடுங்க. அப்படி என்ன இருக்குன்னா அந்த நம்ம தர்ப்பணம் பண்ற சமயத்துல அது நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது. அப்ப அப்படி வச்சு செஞ்சா அது அந்த கூர்ச்சம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டுடுங்கோ. லெஃப்ட் கையில பஞ்சபாத்திரத்தை வச்சுக்கோ. ரைட் ஹேண்டாലും വരുമ്പോ இப்படி തർപ്പണം பண்ணണം. അപ്പാക്ക് 3 ടൈംസ് 3 പ്രാവശ്യം തർപ്പണം വരും. താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം വരും. കൊള്ളു താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം ഇതേ ഓർഡറിൽ വരും. ലെഫ്റ്റ് കയ്യില് പഞ്ചപാത്രത്തെ വെച്ചുമ്പോ 3 പ്രാവശ്യം 3 ടൈംസ് പണ്ണണം. മന്ത്രം ചൊല്ലുമ്പോ അപ്പൊ അതേ ഗോത്രാന് അപ്പാട് പേര് ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. 3 പ്രാവശ്യം പണി കൊടുക്കോ. പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അടുത്ത് അതേ ഗോത്രാന് താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രാന് കൊള്ളു താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇങ്ക അമ്മ ഉള്ളവാളാക്കും ചൊല്ലണ്ട്. നമ്മ ഗോത്രമേ അതെ ഗോത്രാ പാട്ടിയുടെ പേര്, അതായത് അപ്പാടെ അമ്മയുടെ പേര്. നാംനീ വസുരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ അതെ ഗോത്രാ. അടുത്ത താത്താട് അന്ത ലേഡീസോട് അതേ പേരുകള്. നാംനീ രുദ്രരൂപാ പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രാ. കടശി ലേഡീസ് അന്ത താത്താട് വൈഫ്. നാംനീ ആദിത്യരൂപാ പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇങ്ക വന്ന് അമ്മ ഇല്ലാത്തവ ചൊല്ലണം. നമ്മ ഗോത്രമേതാണ് ഗോത്രാ അമ്മയുടെ പേര്. നാംനീ വസുരൂപാ മാതൃസുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃസുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃസുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം ഗോത്രാ താത്താട് വൈഫ്, അതായത് പാട്ടി എന്നർത്ഥം. നാംനീ രുദ്രരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേത് ഗോത്രാ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അണ്ണ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിൽ ജലമില്ലാട്ട ചൊമ്പിലേന്ത് ഇടയ്ക്ക് ജലം വിട്ടും കേട്ടോ തർപ്പണ സമയത്തില്. അടുത്തത് എല്ലാവരും
பண்ணணும். அதாவது அம்மாநாத்து கோத்திரம் சொல்லிக்கிறது. கோத்ரான்னு அங்க அம்மையோட அப்பா அவருக்கு தர்ப்பணம், அந்த பேரை சொல்லிக்கிறது. சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி, மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி, மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி. அடுத்தது അമ്മയോട് താത്ത, அந்த വഴിക്ക് അമ്മാനാത്ത ഗോത്രം, അതേ ഗോത്രം തന്നെ. ഗോത്രാന് താത്തയുടെ പേര്. ശർമ്മണഹ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതായത് അമ്മാനാത്ത ഗോത്രം. ഗോത്രാന് அந்த கடைசி தாத்தாவோட பேரு. ശർമ്മണഹ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതേമാതിരി തന്നെ അമ്മാനാത്ത് ഗോത്രം, അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അമ്മയുടെ അമ്മയ്ക്ക് തർപ്പണം. നാംനീഹി വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക அந்த പാട്ടി, അതായത് അത് 3 ജെൻസ് ചൊല്ലാമേ, അവളും വൈഫ് എന്നർത്ഥം, അത്രേ ഉള്ളൂ. അപ്പോൾ உங்களுக்கு പെട്ടെന്ന് മനസ്സിലാവും. നാംനീഹി രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ അമ്മാനാത്ത ഗോത്രം. ഗോത്രാഹ കടസി പാട്ടിയോട്, അമ്മയോട് കടസി പാട്ടി. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഹി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിസൃതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. அப்படி 3 പ്രാവശ്യം വിട്ടുവിടുമ്പോ മറിച്ച് அதுக்கு ശേഷം அந்த பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுடுங்க. அடுத்தது பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. நீங்கள் தர்ப்பணம் பண்ணாங்க தட்டு தாம்பாளம் அதை 3 பிரதட்சணம் பண்ணி வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அங்கே உட்கார்ந்த இடத்துலயே பிரதட்சணம் பண்ணப்பட்டவா அந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணுங்கோ. அந்த தர்ப்பண வட்டை தாம்பாளத்தை 3 பிரதட்சணம் பண்ணோம். நீங்க மாத்திரம் பிரதட்சணம் பண்ணா போரும். மந்திரம் சொல்லுங்கோ. தேவதாபியः பிதர்भ्यश्च महायोगिभ्यः एवच नमः स्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. यानि कानि च पापानि जन्मान्धर कृतानि च तानि तानि विनश्यन्ति പ്രദക്ഷിണ പദേ പദേ. அந்த தாம்பாளத்தை 3 பிரதட்சிணம் ஆயிக்கஞ்சா வெஸ்ட்டை பார்த்து மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்டை ஃபேஸ் பண்ணி பழைய இடத்துலயே தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்கோ. பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோ. 2 எல்லாம் கையில வச்சுங்கோ. தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், தர்ப்பணம் பண்ணோமே, அந்த கூர்ச்சத்தில் யதாஸ்தானம் பண்ண போறோம். மந்திரம் சொல்லுங்கோ. உஷந்தஸ்துவா நிதீமஹி உஷந்தஹ சமிதீமஹி உஷன்ன உஷதஹ ஆவஹ பித்ரேன ஹபிஷே அத்தவே ஓம் பூர்புவஸ்வரம் अस्मात् ऊर्चाद मम वर्गद्वय पितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि. அது சொன்ன உடனே மந்திரத்தை சொன்ன உடனே கையில் இருக்கிற தாம்பாளத்தில் இருக்கிற குறிச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம்
அந்த தட்டில் இருக்கு இல்லையா, தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், அதை தொட்டு இந்த மந்திரம் கூட சொல்லுங்க. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ஆகமனாய ச. அடுத்தது அந்த தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா, அத்தனை நேரம் கூர்ச்சம் இருக்க அந்த தட்டிலே இருக்க கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தோடு கெட்டடிச்சு அந்த புல்லை உங்களோட ரைட் ஹேண்ட்லேயே வச்சுக்கோ. அடுத்தது புல்லோடு கூடி லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த புல்லோடு நுனி இருக்கே எண்டு, அது சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இந்த சைடு. ബാക്കിയുള്ള എള്ളും അരിശിയെല്ലാം പഞ്ചപാത്രത്തിലേ പോട്ടിടുങ്കോ. പഞ്ചപാത്രത്തിൽ ജലത്തോടു കൂടി കയ്യിൽ വെച്ചുങ്കോ, ലെഫ്റ്റ് കയ്യിൽ. ലാസ്റ്റ് തർപ്പണം പുല്ലോട് കൂടി തർപ്പണം പണ പോറോം. മന്ത്രം ചൊല്ലുങ്കോ. ഏഷാം ന മാത ന പിത ന ബന്ധു നാന്യ ഗോത്രിണ തേ സർവേ തൃപ്തിം ആയാന്തു മയോത്സൃഷ്ടൈ குஷோதகை. அப்படியே புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ணிடுங்க. திருப்யத 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 அப்படி. அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள வெள்ளம் எல்லாம் தட்டிலே விட்டுடுங்க, பாக்கி வைக்கண்டா. அந்த புல்லெல்லாம் தட்டிலே தாம்பாளத்திலே போட்டு விடுங்க. அடுத்தது பூனல் ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. அடுத்தது நீங்க கையில போட்டுக்கிறீங்களே பவித்திரம், அந்த பவித்திரத்தோடு கட்டடிச்சு முடிச்சடிச்சு உங்களுக்கு லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்க அந்த புல்லை. ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதர ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. பாருங்க, ரெண்டு உதரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்க. அடுத்தது ஒரு அப்படி நமஸ்காரம் பண்றது. தர்ப்பணம் சம்பூர்ணம். அடுத்த ரிக்வேத தர்ப்பணம் ஆடி அமாவாசை 4th August சண்டே.